இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அல்ஜீப்ரா சாப்டர் நம்பர் 3ல் இருக்கிற ட்ரை திஸ்கான ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56. ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து ஒரே வேரியபிளாக இருக்கணும். அமங் த ஃபாலோயிங் அண்ட் குரூப் தெம். வெறும் வேரியபிளும் அதனுடைய பவர்ஸும் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? இங்கே நமக்கு வந்து பவர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எதுலெல்லாம் வேரியபிள் ஒன்றா இருக்கோ அதான் வந்து லைக் டேர்ம்ஸு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து 7xy கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? வேரியபிள் xy. அப்போ xy எதெல்லாம் இருக்கோ அதான் வந்து லைக் டேர்ம்ஸ். 7xy இது ஒன்று. இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு. அடுத்து 3xy. yxும் ஒன்று தான், xyயும் ஒன்று தான். அப்போ 3yx. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ xyனாலும் ஒன்று தான், yxனாலும் ஒன்று தான். அப்படியே வாங்க பார்க்கலாம். இது 12xy. ஏன் அடிச்சிடுறோன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது 15xy. அதுக்கு அடுத்தது இங்கே எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இது 4 ஒரு குரூப்பு. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே எழுதிடலாம். இப்போ செகண்டு இங்கே எக்ஸ் இருக்குது. 19x செகண்ட் குரூப்பு. கம்மா எக்ஸ்னால் 1xன்னு அர்த்தம். இப்போ எக்ஸு. அடுத்தது 6x. அப்படியே வாங்க -9x. அந்த சைனோடு போடணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 23x. அவ்வளோதான். அப்போ இது செகண்ட் குரூப்பு. இப்போ தேர்ட் குரூப் y வச்சு பார்க்கலாமா? 5y -13y 16y. நம்பர் பார்க்கக்கூடாது, ஒன்லி த வேரியபிள் தான் பார்க்கணும். சரிங்களா? 45y -8y. இங்கே வேறு இல்லை. அடுத்தது -y. ஸோ இது வந்து தேர்ட் குரூப்பு. y வச்ச வேரியபிள் வச்சுட்டு லாஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் 1. கான்ஸ்டன்ட்னா வித்தவுட் வேரியபிள் சொல்லலாம். இல்லாட்டி வேரியபிளோட பவர் வந்து 0வாக இருக்கும். இதோட வேரியபிள் வந்து பவர் 0வாக இருந்தால் அதோட வேல்யூ 1. அப்போது 1 இன்ட்டு அதே 1 சொல்லும்போது உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். அதனால் கான்ஸ்டன்ட்னா வித்தவுட் வேரியபிள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1. அடுத்தது 15. அதுக்கு அடுத்தது -5. அடுத்தது 23. அடுத்தது -y எழுதியிருக்கோம், அதான் அடிச்சுட்டேன். அடுத்தது 11. பாருங்கள் எல்லாமே எழுதியிருக்கீங்களா? பாருங்கள் எல்லாமே அடிச்சிருக்கோமா? ஆமாம், எல்லாமே அடிச்சிருக்கோம். அப்போ எல்லாமே வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ xy வச்சு இது ஒரு குரூப், ஒரு லைக் டேர்ம்ஸு. இது x வச்சு லைக் டேர்ம்ஸ், இது y லைக் டேர்ம்ஸ், இது வந்து கான்ஸ்டன்ட். தேங்க்யூ.